السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربي فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربي أحدا. قال النبي صلى الله عليه وسلم: وإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்றுகளும் இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்றவற்றுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் இந்த ஜும்மா உரையில் சுவனம் செல்வதற்கு கொள்கை மட்டும் போதுமா என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். உண்மையிலேயே சுவனம் செல்வதற்கு கொள்கை போதுமானதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கொள்கையை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த கொள்கையை ஒரு மனிதன் தன்னுடைய சுய அறிவாலும் பகுத்தறிவாலும் செல்வத்தாலும் உலக அறிவை கொண்டும் தன்னுடைய பிரதிபலிப்பை கொண்டு தாம் ஃபேமஸாக இருக்கிறான் என்கிற ஒற்றை காரணத்தை கொண்டு உலகத்தின் எந்த காரணங்களை கொண்டும் இந்த நேர்வழியை விளைவு செய்யலாது. பொருளாதாரத்தை வச்சு இந்த நேர்வழியை அடைய முடியாது. நாம் பிரபலியமாக இருக்கிறோம் என்பதை வைத்து நேர்வழி அடைய முடியாது. எத்தனையோ பிரபலியமானவர்கள் நாத்திகவாதிகளாகவும் கடவுள் மறுப்பாளர்களாகவும் வலதைய நம்பிக்கையுடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். இது இறைவனால் அருளப்பட்ட ஒரு பாக்கியம். ஒருவர் எல்லாம் உள்ள இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை, பிள்ளை குட்டிகள் இல்லை, எல்லா ஆற்றலுக்கும் சொந்தக்காரன், அவன் ஈடு இணை அற்றவன் என்கிற இந்த நம்பிக்கை இது எல்லாருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் நாடியிருக்கான். அதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இஸ்லாமிய குடும்பங்களில் இஸ்லாமிய பெற்றோருக்கு பிறந்தது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. யதார்த்தமாக அப்படி அமைஞ்சிருக்கு. எத்தனையோ பேர் இஸ்லாத்தில் பிறந்தும் இந்த அறிவை பெறாமல் இருக்கிறார்கள். அதுவும் ஆச்சரியமாக தான் இருக்கு. எல்லாமே இறைவனுடைய அருள் பாக்கியம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இது அருள் தான், சுவனத்துக்கான வழிதான் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஷிர்க்கும் குஃப்ரும் இல்லாமல் தௌஹீதை ஓரிரை கோட்பாட்டை ஒருவர் காப்பாற்றி விடுவாரானால் நிச்சயம் ஒரு சுவனத்துக்கு சென்று விடுவார். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதான் கொள்கை. ஆனால் அது நுழைவாயில், அவ்வளோதான், என்ட்ரன்ஸ். வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் வச்சு சொர்க்கம் போயிட முடியுமா என்று குர்ஆன் சுன்னாவை அலசினால் அப்படி இல்லைங்கிறத உண்மை. ரெண்டாவது அதை இஸ்லாம் சொல்லு. மரண தருவாயில் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடுவாரானால் பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பு கிடைக்குமானால் அவர் சொர்க்கம் போயிடுவார். ஏன்னா அதுக்கடுத்து இபாதத் செய்வதற்கு, நல்லறங்கள் செய்வதற்கு, நன்மை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால். ஆனால் நல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டு தௌஹீதை தெரிந்து கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடைச்ச பிறகு இது போதும், நான் சொர்க்கம் போயிடலாம் என்று அசம்பந்தமாக கவனிப்பில்லாமல் பாரபட்சமாக கவனிப்பில்லாமல் மார்க்க ஈடுபாடு இல்லாமல் இருப்பாரானால் அது பத்தாது.
லா இலாஹ இல்லல்லாஹ் வழிதான், மாட்டுக்கிறது இல்லை. தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டுமே சொர்க்கத்துக்கு போய் கொண்டு விட்டுரும் அப்படின்னு ஒருவர் நினைத்தாரானால் தவறான புரிதல். சொர்க்கம் எப்படியாவது போயிடுவார் அப்படிங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் தேவை, முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவை. நம்ம இலக்கு அது இல்லை. அதாவது ஒருவர் சொர்க்கத்துக்குள்ள அப்படியே போயிடுவாரான்னா போக மாட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இருக்கா நல்லா பார்ப்பான், அதை மட்டும்தான் நல்லா பார்ப்பானான்னா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். வணக்க வழிபாடுகளையும் மார்க்க கடமைகளையும் ஹலால் ஹராமை பேணுவதிலையும் கொடுக்கல் வாங்கலையும் இபாதத்துக்களில் கவனம் செலுத்தாத முஸ்லிம் அல்லாஹ் வச்ச அந்த நேர்வழியை கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போய் பின்னோக்கி சென்று அதுவும் பறிக்கப்படும் என்றுதான் இஸ்லாம் சொல்லுது. கவனமாக கையாள வேண்டிய விஷயம். தௌஹீது கிடைத்த பிறகு தௌஹீதை நிலைநாட்டுகிற இபாதத்துக்களையும் வணக்கங்களையும் திக்ருகளையும் அல்லாஹ் ரசூலும் நம்மளை வலியுறுத்தி சொன்ன விஷயங்களில் கவனம் செலுத்தலண்டா எந்த உள்ளத்தில் அல்லாஹ் அந்த தௌஹீதை வைத்தானோ அதை அப்படியே ரிவர்ஸில் அல்ல எடுத்துருவான். பார்ப்பான், கொஞ்ச நாள் பாடுறா, 30 வருஷம் கொடுப்போம், 20 வருஷம் கொடுப்போம், பொருளாதாரம் எல்லா சோதனையும் நிற்கிறாங்க. இபாதத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வேண்டாம். அல்லாவை நோக்கிய பார்வை பாராமுகமாக இருக்குமானால் வச்ச மாதிரி எல்லாம் எடுத்துருவான். இது ரப்பினுடைய ஆற்றல். அப்போ தௌஹீத்வாதிகளும் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்டாக பின்பற்றுறாரு, முஹம்மது ரசூலுல்லாஹ் கரெக்டாக பின்பற்றுறாரு, ஷிர்க் வைக்கலை, தாயத்து போடலை, தகடு போடலை, மௌலிது ஓதலை, கவனமாக இருக்காரு. ஆனால் ஒழுங்காக சொல்லலை, சுபகை அசரையும் பேணலை, உறவுகள் விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறார், பெற்றோர்களை பேணாமல் இருக்கிறார், ஊரூராக போகிறார், பிரச்சாரம் பண்ணுறாரு, வாப்பா அம்மா விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறார், எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறாரு, சித்தப்பம்மாவை நோயில் படுத்து கிடக்க போய் பார்க்கல. அப்போ அல்லாஹ் பாப்பா என்னடா இது, நீ அடிப்படையே தப்பாக இருக்க, தௌஹீதுக்கு லாய்க்கு இல்லாத ஆளாக இருக்கிறிய. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. தௌஹீத்வாதிகளும் மறுமையில் தண்ணி, நம்ம இலக்கு அது இல்லை. தண்டிக்கப்படாமல் எப்படி சொர்க்கம் போகுது, நரகமே போகாமல் சொர்க்கம் எப்படி, அதனால ஒரு மூமின் தேர்ந்தெடுக்கணும் பாதையை. அப்போ தௌஹீதுக்கு பிறகு அமல்கள் முக்கிய இடத்தை வகிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் கொள்கை சொந்தங்கள் நரகத்தில் அடுப்பு கரிகளை போன்று அப்படியே சொல்றாங்க, கறிக்கட்டைகளாக மாற்றப்பட்டு நரகத்தில் கிடப்பார்கள். அவங்க மௌலூதெல்லாம் ஓதலை, தருவா போகலை, தாயத்து போடலை, யார்ட்டையும் பையத்து பண்ணலை, கள்ள பையத்து, எந்த ஒரு இணை வைப்பை செய்யலை, ஆனால் நரகத்தில் போகிறாங்க. பிறகு நரகத்தில் வேதனை செய்யப்பட்ட பிறகு அல்லாஹ் நாடிய அளவுக்கு நரகத்தில் கறிக்கட்டைகளாக கிடப்பார்கள். பிறகு அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா அவன் அருளை கொடுப்பான். எல்லா விசாரணை முடிஞ்சு தண்டனையெல்லாம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து நரகத்திலிருந்து வீசப்பட்டு வெளியேற்றப்பட்டு சுவனத்தின் வாசலில் வைக்கப்படுவார்கள். சில ஹதீஸ்களில் சுவனத்தினுடைய நஹருல் ஹயாவில் ஹயாத், சுவனத்தின் நதியில் வீசப்படுவார். சொர்க்கத்தில் ஒரு ஆறு ஓடும், ஜீவ நதி இருக்கிறது, உயிர் கொடுக்கும் ஆற்றல் பெற்ற நதி. அந்த நதியில் போட்டாச்சுன்னா உயிர் வந்துடும். சாம்பலா கருகி கிடந்த கட்டைகள் உயிர் பெற்று புத்துயிர் பெறுவார்கள் என்று சொல்றாங்க. அப்போ தண்ணீரை தெளித்தவுடன் நதியால் சுமந்து வரப்பட்ட அந்த விதைகள் கரை ஓரம் முளைக்கப்பட்டதை போன்று அப்படியே மஞ்சள் நிற செடிகளை போன்று முளைத்து புத்துயிர் பெறுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஜாமிய திருமதியில் இந்த செய்தியை பார்க்கலாம். 2522வது செய்தியாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, தௌஹீத்வாதிகளும் நரகத்துக்கு போவாங்க, கறிக்கட்டைகளாக தூக்கி வீசப்படுவார், நரகத்தில் கரிந்து கிடப்பார்கள். ஏன் அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்தா, நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு வெறும் தௌஹீத் மட்டும் போதாது, தௌஹீதை பலப்படுத்துகிற, ஊனப்படுத்தாமல் நிலையாக நிறுத்துகிற சோதனைகள் தேவைப்படுகிறது. சொர்க்கத்துக்கு அல்லாஹ் பார்ப்பான், பொருளாதார சோதனை கொடுப்பான், நிக்கானா ஓகே மன உறுதி. அதே மாதிரி அமல்களுக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி பொருளாதார சோதனை வரும். கொண்டாடி திட்டுவா, உம்மா திட்டுவா, பிரச்சனை வரும், நொடிக்கு மேல நொடி வரும், நோய்க்கு மேல நோய் வரும். ஹலால் ஹராம மீறி போறாலும் போகாம பார்ப்பான். தொழிலுக்காக வேண்டி இபாதத்தை விட்டுறானா பார்ப்பான், பேசுவான், தௌஹீது கடை வச்ச பிறகு பக்கத்தில் அதெல்லாம் பரவாயில்ல, அப்படி தௌஹீது பேச்சில் இருக்கும்போது அப்படி தௌஹீது அப்படிமா, கடை வச்ச பிறகு குழந்தை குட்டிலாம் பெற்ற பிறகு அதெல்லாம் யதார்த்தம் இல்லைங்க, நம்மளுக்கு பழக்கம் வரும். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. 5 நேரம் எப்படி தொழுகிறது பள்ளியாச்சில் அப்படி நமக்கு பயன் பண்ணுவான். அப்போ தொழிலை தான் மாற்ற முடியுமா, வக்தை மாற்ற முடியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, வக்து ஒரு 5 மணிக்கு கிளம்பி மாதிரி மாற்றிக்க என்று சொல்ல முடியுமா? இனி வகையை மாற்ற முடியாது. அவங்க மனசு பலகீனமாயிடுச்சு. கல்யாணம் முடிச்ச புதுசு
புதுசுல இருந்தது, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மன வலிமை என்ன ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. உலக யதார்த்தத்தை இதுதான் உலக யதார்த்தம், இப்படிலாம் வாழ முடியாது தௌஹீதுல என்று பயம் பேசுறான். நல்லவனே கெடுக்குது பாருங்க இந்த உள்ளம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்பவெல்லாம் அவனுடைய தௌஹீதை நிறுத்துகிற அம்சம், தப்பிக்கிற அம்சம், சைத்தானின் வீழ்ச்சியிலிருந்து வீழாமல் தடுக்கிற கார்மானம், கவசம் தொழுகை, இபாதத்துக்கள், திக்ருகள், தௌபா, கையேந்தி அல்லாஹ்விடத்தில் பிச்சை கேட்பது. பெருமானார் சொல்றாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான தொழுகையும் பிரார்த்தனையும் திருவரை குர்ஆன் பேசுது. அப்ப நரகத்திலிருந்து தௌஹீதுவாதிகள் தௌஹீதை கொண்டு மட்டும் காப்பாற்ற முடியும் நினைச்சா குட்டுத்தனமான பார்வை. ஹதீஸ்களை தெளிவா பார்க்காம விட்டதுனால வந்தது. நல்லறங்களும் கண்டிப்பா தேவை. நரகம் போயிட்டு சொர்க்கம் போகணும்னு நினைக்க கூடாது. நரகமே போகாம சொர்க்கம் போறதுக்கு என்ன வழி, அதுதான் யோசனை பண்ணணும். வெற்றி கிடைக்கிறது முக்கியம் இல்லை, மாபெரும் வெற்றியா கிடைக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா உயிர்களும் மரணத்தை தழுவும். வைனமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, மறுமை நாளில் நீங்க செய்த நன்மை தீமை அனைத்து முழுமையாக வழங்கப்படும், கூலி வழங்கப்படும். ஃபமன் சுர்ஸிய அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், யார் நரகத்துக்கு செல்லாமல் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைகின்றாரோ அவரே உண்மையான வெற்றியாளர், அவரே மாபெரும் வெற்றிக்குரியவர். அல்லாஹ் ஃபக்கத் ஃபாஸ், நிச்சயம் வெற்றி அடைந்து விட்டார். சொர்க்கத்துக்கு நரகத்துக்குள்ள போயிட்டு சொர்க்கம் போகலாம்னு நினைக்கிறேன். தௌஹீதுன்னா நரகத்துக்குள்ள போனாலும் என்னைக்காவது சொர்க்கம் போயிடும், அதை கொள்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அது மட்டும் போதும் நினைத்தான் இருமா போந்துருச்சு. தௌஹீதுல இருக்குல்ல எல்லாம் தான் நம்ம இணைவிக்கல. மூமு நபியை மனுஷனை தான் நம்புறோம், மூமு நபி தான் நமக்கு இறைத்துதை நம்புறோம், அதனால சொர்க்கம் அப்படின்னு ஒரு நிலைக்கு போயிடு வருது. தொழுகையில வந்து பார்த்துக்கணும், லேட்டாக பண்ணுவோம், அதனால சேர்த்து கூடாண்டா இருக்கு. அதுதான் ஹதீஸுக்கு தான் செய்யும். என்னைக்காவது ஒரு நாள் செய்கிற ஹதீஸை தினமும் செய்து கொண்டு வந்து விட்டு கொடுக்காம பாருங்க. நம்ம ஆள் என்னைக்காவது சுபு தொழுகைய முன் சுண்ணத்தை பின்னாடி தொழலாம் இருக்கு, பின் சுண்ணத்தாக தொழுகலாம்ங்கிறது அனுமதி இருக்கிற முன் சுண்ணத்தை அப்படின்னா விதத்தாயும் போய் வர்ற 50 பேர் அப்படி தான் தொழுதான். சாதாரணமாக ஆகிப்போச்சு. தாயா இருக்காரு, நிர்வாகியா இருக்காரு, முன்னோடியா இருக்காரு, ஆரம்பால தௌஹீத்வாதியா இருக்காரு. எப்போ பார்த்தாலும் சொல்லுங்க, கேட்ட மாத்திரை போட்டிருக்கேன், கடையை 11 மணிக்கு அடைக்கிறேன். உன்னையார் கடையை 11 மணிக்கு அடைக்க சொன்னாங்க, 3 மணிக்கு அடைத்தா அப்போ தான் தாழ்ச்சி கதிக்க முடியும். 11 மணி வரைக்கும் வியாபாரம் பார்க்காத, வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல நினைக்காது. ஏன்னா வியாபாரத்துக்கு பார்க்காதங்கிற அந்த ஆள் அப்படி மேடை முடிச்சு தொழுகையை கெடுக்குமானால் நிறுத்திக்க. 9 மணி வரைக்கும் லாபம் போதும், கொஞ்சம் கஞ்சி குடிச்சாலும் கூட கொஞ்சம் குடிக்கிறது போதும், ரொம்ப பெரிய லக்ஸரியாக வாழணும். அடிப்படை நாசமாக போயிருமே, அதையில பார்க்கணும். கோடி கோடியாக செலவழிச்சு கொள்கை விடவா, கோடி கோடியாக சம்பாதிச்சு கொள்கை இல்லாமல் இருக்குன்னு. அப்போ விளக்கரைத்து வெற்றி நீராக்கப்படும். வெறும் தௌஹீது நேரம் சொல்றது போக முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இதே குர்ஆன் பேசுது. வெறும் ஒரு நிலம் கிடைச்சிருச்சு, நிலத்தை வச்சுக்கிட்டு பயிர் ஒரு நிலம் கிடைச்சிருக்கு, எனக்கு 50 ஏக்கர் நிலம் கிடைச்சிருச்சுங்க, எங்கள் அத்தாவுடைய சொத்து கிடைச்சிருக்கு, சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தால் சொல்லிக்க முடியுமா? அதை உழணும், பயிர் போடணும், களை எடுக்கணும், தண்ணி பாய்ச்சணும், மருந்து அடிக்கணும். இந்த பிள்ளைய பார்த்த மாதிரி பார்த்தா தான் சோறு வரும் தட்டுக்கு. சும்மா நிலம் கிடைச்சிருச்சுன்னா அப்போ அது மாதிரி தௌஹீது கிடைச்சிருச்சு, சொர்க்கம் போயிடலாம், சொர்க்கம் போயிடலாம், சொர்க்கம் போயிடலாம், சோறு எடுத்துங்க இருக்கு. தரிசு நிலங்களாக இன்றைக்கு தௌஹீத்வாதிகள் இருக்கிறான். பயிர் நுழைக்காத தரிகட்ட நிலங்களாக இன்றைக்கு இருக்குது. அதுல இருந்து மாற்றணும். குர்ஆன் இதை பேசுது. ஈமான ஒவ்வொரு தரையும் புதுப்பிக்கிற வாய்ப்பு நல்ல அறங்கள் குர்ஆன் பேசுது. குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமான பஷர் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்று நபியை சொல்லுங்கள். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன் கடவுள் ஒரே ஒருவன் தான் என்று எனக்கு இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பி, யார் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க போறோம் என்று ஆசைப்படுகிறாரோ, ஆதரவு வைக்கிறாரோ, நம்பிக்கை கொள்கிறாரோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல அறத்தை செய்யட்டும், தொழுவட்டும், நோன்பு வைக்கட்டும், ஜகாத் கொடுக்கட்டும், உறவை பேணட்டும், உம்ரா செய்யட்டும், ஹஜ் செய்யட்டும், சுன்னத்தை பேணட்டும், நஃபிலை பேணட்டும், எல்லா வகை நன்மைகளையும் பேணட்டும், நல்ல அறங்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பி அஹதா, அல்லாஹ்வை வணங்குவதில் யாரையும் கூட்டாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை மறுமையில் சந்திக்க போற நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமும் நல்லறத்தை நோக்கி நகரணும். அதுல ஏறோன்றதா எப்படி இருக்க கொடுத்த தௌஹீதே அல்லாஹ் புரிஞ்சிருவானே. ஃபம்மாமன் தக்குலத்து மவாசீனு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யாருடைய இடைக்கல் தராசு நிறுவை அளவு மறுமையில் கனத்திருக்கிறதோ அவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையில் இருப்பார். அம்மாமன் ஹஃபத் மவாசீனு உம்முஹு ஹாவியா வமா அதராக்க மாஹியா நாருன் ஹாமியா என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். யாருடைய இடைக்கல் தராசு நிறுவை அளவு மறுமையில் குறைந்து விடுகிறதோ, வலது பக்க தராசு குறைஞ்சி
போச்சுன்னா, நன்மையின் தராசு படிக்கற்கள் குறைந்து விடுமானால் அவர் தங்குமிடம் நரகம். ஹாவியா உமாதராக்க மாகியா. ஹாவியா என்றால் என்னன்னு தெரியுமா நபி உமக்கு? நான் ஹாமியா, கரித்து விடுகின்ற நரகம் என்றெல்லாம் சொல்ல. கரிச்சு வச்சவங்க உங்களை கரிக்கட்டை ஆக்கிடுமா, அப்படியான ஒரு நரகம். அப்போ உங்களுடைய இடைக்கல் கூடுவதற்கு உழைக்க வேணாமா? காடு வேணாம். உலகத்தில் உழைக்காம இருந்தால் சோறு கிடைக்குமா? கொண்டாடி ஒத்துருவாளா? என்ன வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிறீங்க? தௌஹீதுன்னு இதான் தௌஹீது. தௌஹீது மாப்பிள்ளை எப்படி முக்கியமோ, தௌஹீத்வாத இருந்து உழைக்கிற மாப்பிள்ளையா இருக்கணும். தௌஹீத் பொண்ணு எப்படி முக்கியமோ, தௌஹீத் பொண்ணா இருந்து வீட்டுக்கு உழைக்கிற பொம்பளையா இருக்கணும். நான் எனக்கு நான் தௌஹீது குர்ஆன் சொன்னா சொர்க்கம் தான் வேணும்னா கல்யாணம் முடிச்சேன், புள்ள பத்திருக்கிறிய அதெல்லாம் ஜவுத்துக்கு வேணாம், பட்டினி கிடக்குமா, நோம்ப வைக்கும். யாராவது உலகத்தில் அப்படி பார்ப்பானா? சோம்பேறிகளாக இருக்கக்கூடாதுன்னு சிறந்து. உலகத்தில் ஒரு பொண்ணு தர மாட்டான், மாப்பிள்ளை தர மாட்டான். அப்போ உலக கணக்கே அப்படித்தான், உழைப்பு தான் முக்கியம் என்றால் மறுமை கணக்கு எப்படியா தப்பா இருக்கும்? உழைப்புக்கு எந்த ஊதியம் தான். நீ என்ன உழைச்சா அதான் சொர்க்கத்தில் பார்ப்பீங்க. குர்ஆன் இதையும் பேசுது. உலகத்தில் உழைச்ச எல்லாமே இந்த உலகத்தோடு நின்று, காசு பணம் சொத்து பங்களா இங்கே வச்சுக்கிற காரு பைக் எல்லாம், மனைவி மக்கள் பேர பிள்ளைகள் கொள்ளு பெற எவ்வளோ பெரிய உழைப்பை இந்த உலகத்தில் நீங்கள் போட்டாலும் அத்தனை மரணத்தோட க்ளோஸ் முடிஞ்சிச்சு. மரணத்துக்கு பிறகு வருகிற செயல் என்ன? அதை தான் கவனமாக இருக்கணும் ஒரு முஸ்லீம். இதையும் உழைங்க. ரெண்டு உலகத்துக்கு உழைக்கிற வாழ்க்கை முஸ்லீமுடைய வாழ்க்கையா இருக்கு. ரெண்டு மனுஷனுக்காண்டி உழைக்கும், உலகத்துக்கு உழைக்கும், மறுமைக்கு உழைக்கும். அதையே உலகத்துக்கு உழைப்பதையே ஒருவர் மறுமைக்காக மாற்றிக்கொள்வாரானால் அவரை விட பிரீத்தியாகி, அவரை விட ஒரு ராயல்டி, அவரை விட மறுமையில் ரொம்ப ரெட் கார்பெட் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு வரவேற்கப்படுகிற ஒரு மனிதர் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த உறவும் மறுமையில பயனளிக்காது, செல்வம் பயனளிக்காது, உங்களுடைய பிரபலியம் பயனளிக்காது. நீங்க இந்த உலகத்தில் உழைச்ச எந்த உழைப்பும் மறுமைக்கு பயன் தருகிற வகையில் அமைத்திருப்பீர்களானால் மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகள் சொத்து பத்து எல்லாம் மறுமைக்கான அமலாக மாற்றப்பட்டிருக்குமானால் உலகத்திலே ஒரு பாச, மறுமை ஒரு பாச சேர்த்துட்டேன். மறுமையில என் மனைவி என் சொர்க்கத்துக்கு உறுதுணையாக இருக்க முடியும். அப்படி வளர்த்தா என் பிள்ளை என் அது எப்படி? அந்த சுயநலத்தில் ஒவ்வொருத்தரும் கணவனை மனைவி நினைக்கணும், மனைவி கணவன் நினைக்கணும், வாப்பா பிள்ளைய நினைக்கணும், பிள்ளை வாப்பாவை நினைக்கணும். உறவு இன்னொரு உறவை நினைத்தால் உலகத்திலையும் ஜெயிச்செல்லாம் மறுமையில் அழகான திட்டம் ருசுலா போடுறாங்க. எத்துபவுல் மையத்த சலாசத்தும், ஒரு மரணித்த மனிதனை 3 விஷயங்கள் பின்தொடருமா. ஃபெரிஜு இஸ்னானி வபுகா வாஹிதுன், 2 திரும்பிவிடும். மைத்தாங்களோட வீட்டோட உன்னே ஒன்று மட்டும் தான் நிலைக்கும். எத்துபவு அகுலுவோ மாலுவோ அமலுவோ, அவங்களுடைய உறவுகள், சொந்த குடும்பம், குட்டி மனைவி மக்கள் பிள்ளை அத்தனையும் போகும். அவனுடைய செல்வம், மாலு செல்வம் போகும். உழைச்ச அத்தனை சொத்து பத்து போகக்கூட அமல், அவனுடைய அமல், தொழுக நோம்பு சக்காத் ஹஜ்ஜி உறவை பேணிய நல்ல காரியங்கள் அத்தனையும் அவனோடு போகும். அமலுக்கும் குடும்பமும் செல்வமும் திருப்பி விடுகிறது. வீட்டோடு சில உறவுகள் நின்றுவிடும், மைத்தாங்களோடு சில உறவுகள் நின்றுவிடும். மையத்து தொழுவான், அடக்கமாக போயிடுவான். கொஞ்ச நேரம் துவா கேட்டு கடைசி வரைக்கும் நம்மோடு பயணிக்கிற ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய நல்ல அறங்கள், தொழுக நோம்பு தக்காத்து, இறைவனுக்காக நான் காப்பாற்றிய சொத்து பத்துக்கள், இது மட்டும்தான் உள்ள நெருங்குவாங்க. மக்கள் வெளியே நெருங்கிப்பாங்க. அப்போ இது மட்டும்தான் நம்மளை மறுமையில காப்பாற்றுன்ற சொல்றாங்க. சைல் புகாரில் இந்த செய்தியை பார்க்கலாம். அப்போ எல்லா அமல்களையும் இது பொருந்தும். இந்த சொன்ன செய்தியெல்லாம் இது ரொம்ப முக்கியமானது. தொழுகை, தொழுகையை விட சிறந்த ஒரு அமல் எதுவுமே இல்லை. காசு இல்லாத ஒரு அமல் இதுதான். எல்லா நேரத்திலையும் பயன்படுத்துகிற, எந்த நேரத்திலும் நினைத்த மாத்திரத்தில் இறைவனோடு ஒன்றுகிற ஒரு அமல் கேட்டால் தொழுகை. தொழுகையும் பிரார்த்தனை ரெண்டையும் ஒட்டியே எல்லாம் வச்சுக்கலாம். நீங்க ஒவ்வொரு நேரமும் உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு இபாதத் அமல். சில மணித்துளிகளில் உங்க உள்ளம் தூர்க்கப்பட்டு ஒன்றும் இல்லாம வெறும் உள்ளமாக இறைவன் நோக்கிய உள்ளமாக அமைய வேண்டும் என்றால் தொழுகை மட்டும்தான். கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, கடையில நுகர் வக்து வந்துடும், சட்டி போட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு வாழ அல்லா தொழுது அது ஒரு 20 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ், எல்லாம் ரிலாக்ஸ், புது கணக்கு. இப்போ அல்லா தொடங்க எல்லாமே கரெக்டாக. இப்போ உங்கள் கடையை ஓப்பன் பண்ணுங்க, சட்டை எல்லாம் ஃப்ரீ, ரிலாக்ஸாக இருக்கும். அசர் தொழுக ஒரு மாதிரி மந்து இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு மாதிரி கண்ணு பொத்தி முடிக்க வேண்டியா இருக்குது. மூளை வேலை செய்ய மாட்டேன். டக்குன்னு எழுந்திரிச்சு போய் மலஞ்சலம் கழித்து விட்டு ஒளி செய்து விட்டு சுண்ணத்தை பரல தொழுது பாருங்க, ரிலாக்ஸ், மீண்டும் ரிலாக்ஸ். சில மணி நேரங்களுக்கு இடையில உலகத்திலே ரிலாக்ஸ் கிடைக்கும். எல்லாம் கொண்டாடி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, முதலாளி பிரச்சனை, அவன் பிரச்சனை, இவன் பிரச்சனை, கணக்கார வருவாங்க, எல்லா பிரச்சனையும்
சில மணி நேரங்களுக்கு இடையில 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு இடையில அத்தனையும் தீர்க்கப்படுகிற இடம் தொழுகை. பெருமானார் கேட்கிறாங்க, ஒரு 5 நேரம் வீட்டு வாசல் ஆறு ஓடுது, குளிச்சா பாவம் இருக்குமா, மனதில் கரை இருக்குமா, உடலில் அழுக்கு இருக்குமான்னு கேட்டாங்க. இல்லை யாரும் சொல்லலாம், அது மாதிரி உங்களுடைய மனத்தின் அத்தனை அழுக்குகளையும், உங்கள் மனம் ஏற்படுத்திய காயங்களையும், உங்கள் மனம் விரும்பியதையெல்லாம் நினைத்த அழுக்குகளையும் அசுத்தங்களையும் இந்த தொழுகை 5 நேரம் உங்களுடைய உள்ளங்களை கழுவுகிறது. உள்ளம் கழுவப்படுகிற பொழுது உடல் உறுப்புகள் தூய்மை பெறுகிறது. மனத்தால் கழுவுகிற ஆற்றலை தொழுகை தோழர் யாரும் இல்லை. அந்த தியானம் இந்த தியானம் அப்படி 10,000 ரூபாய் பீஸ் கட்டிட்டு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தவங்க. தினமும் 5 நேரம் மனத்தை கழுவுறதுக்கு அற்புதமான வழி தொழுகை. இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. தொழுகையுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 மீது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த தௌஹீத் கிடைச்ச உடனே கடமை. காசு பணம் இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, குமரியா இருந்தாலும் சரி, கிழவியா இருந்தாலும் சரி, வாலிபனா இருந்தாலும் சரி, மேரிடு அன்மேரிடு, என்ன பொசிஷன்ல என்ன கேட்டகரிஸ் எந்த நிலையில் இருந்தாலும் தொழுக கடமை. தொழுக கடமை. லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சுச்சா அடுத்த நிமிடம் தொழுகை. முஸ்லீம் ஆயிட்டாரா அடுத்த நிமிடம் அடுத்த வக்து கடமை ஆயிடுச்சு. 5 நேரம் கடமை பெருமானார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஜக்காத்து, ஹஜ்ஜி, நோம்பு. 5ல முக்கியமில்ல, 5ல ரொம்ப முக்கியமான தொழுகை முதல் கடமை. இதை விட்டா எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அடையாளம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில பேசின விஷயங்கள் என்ன? ஒரு ஆள் எப்ப மரண தருவாயில பேசுவாங்க? இந்த உம்மத்துக்கே செய்த வசியத். நான் என் பிள்ளைக்கு சாவும்போது சொல்ற வசியத்து. இப்போ 5 ரூபா மீட்டரே பேசுவோம். 50 ரூபா பக்கத்து வீட்டுக்காரர் தரணும், கீழே வீட்டுக்காரர் ஒரு 250 ரூபா தரணும், அதையா பேசுவேன். 250 ரூபாய் பேசுவேன்னா ஒரு 10 லட்ச ரூபா, ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா சொத்து கிடக்கு. இந்த மாதிரி புனிய ஒரு சொத்து வைக்க யாருக்கு தெரியாம வச்சுருங்க. கடைக்குட்டி மோனு கொடுக்கணும்னு வச்சுருங்க. மரண தருவாயில இருக்கேன், அவன் வெளிநாட்டில் இருக்கான், தயவு செய்து கடைக்குட்டி மோன்ட்டு இந்த 10 லட்ச ரூபா, இந்த 1 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்துங்க என்று பெரிய வெகுமதியான செய்தியைத்தான் ஒரு மனுஷன் மரண தருவாயில சொல்லுவான். பெருமானார் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மரண சாசனம் கடைசி நேரத்தில் சாகும் தருவாயில் இந்த உம்மத்துக்கு சொன்ன செய்தி அஸ்ஸலா, தொழுகை. முணங்கிக்கிட்டே இருக்காங்க, அஸ்ஸலா 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 என்று பெருமானார் இந்த உம்மத்துக்கு கொடுத்த கடைசி செய்தி தொழுகை. தொழுகை தொழுகை விட்டுறாதீங்க, எந்த காரணத்துக்கு கொண்டு தொழுகை விட்டுறாதீங்க என்று திரும்ப 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 பேசுறாங்க. அந்த மரணத்துக்கு கடைசி நாட்கள்ல ரசூலா மயக்கம் வருது, மயக்கம் தெளிது, மயக்கம் வருது தெளிது, தண்ணியை ஊற்ற சொல்றாங்க. தண்ணி ஊத்துங்க. இப்ப யாரு ஆட்சி தலைவர்? ரசூலா. இறக்க போறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, அபூபக்கர் தொழ வைக்க சொல்லுங்க. தொழ வைக்க சொல்லியாச்சு, இமாம போட்டாச்சு, அடுத்த தலைவர் அபூபக்கர் இனங்காட்டியாச்சு, தலைமைத்துவ அதிகாரி இவர்தான் மக்களுக்கு அடையாளப்படுத்தியாச்சு. பெருமானாருக்கு தொழ வர ஆசை, தண்ணியை ஊத்த சொல்றாங்க. எப்பவெல்லாம் விழிப்புறதோ லவுலியல் மாஃபில் மஸ்லக், தண்ணீர் தோல் பை அவிழ்த்தின் தலையில் ஊற்றுங்கள், ஊத்த சொல்றாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரசூலா மயங்குறாங்க. திரும்ப எழுப்புறாங்க, திரும்ப எந்திக்கிறாங்க. மயக்க தெளிஞ்சோட தொழுதாச்சா மக்கள் எல்லாம்? அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதாச்சா? இல்ல, உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்ததூர் யார சொல்லலாம், உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணியை ஊத்துங்க. தண்ணியை ஊத்துறாங்க. தண்ணியை ஊத்தி உட்கார வச்சிருக்கிறாங்க. மயக்கம் வந்துருச்சு. திரும்ப மயக்க தெளியுது. ரசூலா கேட்கறாங்க, அசல்லன்னாஸ், மக்கள் தொழுதார்களா? இல்ல, உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் தலைவர், இமாம் வரணுமே. இமாம் இல்லாம எப்படி தொழுது யார சொல்லலாம்? அவங்களோட தண்ணியை ஊத்துக்கிட்டாங்க. ஊத்துனா ரசூலாக்கு மயக்கம் வருது. எந்திக்கும் போதெல்லாம் அந்த கேள்வி கேட்கறாங்க. ஒரு கட்டத்தில் ரசூலா சொல்றாங்க, என் உடல் ஒத்துழைக்கலன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 4வது சொல்றாங்க, அபூபக்கர் தொழ வைக்க சொல்லுங்க அப்படின்னு அபூபக்கரை ஏவுறாங்க. நான் முதல்ல அபூபக்கர் சொல்லிட்டேன், போக சொல்லுங்க. ஆயிஷா அலி தாமதப்படுத்துறாங்க பல காரணங்களால. ரொம்ப மென்மையானது. அபூபக்கருக்கு செய்தி போய் சேர்ந்துச்சு. அபூபக்கர் தொழ வைக்கல. தனக்கு அடுத்த தலைவராக அந்த சமூகத்தில் இருந்த தன் நண்பர் உமர்கிட்ட கேட்கிறாரு, உமரே நீங்க தொழ வைங்க, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது எனக்கு மனசு இடம் கொடுக்கல, நீங்க தொழ வைங்க, தைரியமான ஆளாச்சார். அப்ப அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் சொன்ன பிறகு ஒரு இன்ச் அளவு கூட என்னுடைய நிலைப்பாடு மாறாது, நீங்க தான் தொழ வைக்க, நீங்க தான் முதல் தலைவர். அபூபக்கர் போய் தொழ வைக்க போறாரு. ரசூலுல்லாஹ்க்கு மயக்கம் தெளியுது, தண்ணி ஊற்றுது. தொழ வச்சுட்டாங்களா? திரையை அகத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பள்ளியாசல் கதவு தான், ரூமுக்குள்ள அடக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கதவை திறந்து திரையை அகத்தி பக்கம் தொழுகிறாங்க. உடனே அபூபக்கர் குறிப்பால உணர்றாரு. இப்படி நிற்கும் போது அங்க அசைவுகள் தெரியுது. ரசூலுல்லாஹ் தண்ணி ஊற்ற சொல்றாங்க. இப்ப வீட்டுக்குள்ள யாருக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அப்பாஸ் அலியும், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி அலியும் தம்பியும் இருக்கிறாங்க. தண்ணி ஊத்திட்டு காலில் இப்படி இழுபட்டு ரசூலுல்லாஹ் இப்படி உள்ளோட சப்புல வெளி வழியாக, சப்புக்கள் வழியாக, வெளிப்பாதை வழியாக, மெயின் கேட் வழியாக வரணும்.
இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய கால் தரையில் இழுபடுது, 2 பெருவர்கள் இழுத்துட்டு வராங்க. இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் வழிகாட்டிருப்பாரா? பெருமானாருடைய கடைசி காலங்கள் காலெல்லாம் 2 பிறர்களும் நடக்க முடியாமல் 2 தூண் வச்சு 2 சஹாபாக்களை வைத்துக் கொண்டு சாச்சாவையும் மருமகனையும் பிடித்துக் கொண்டு பெருமானார் தொழ வருகின்றார்கள். மயங்கி வர்றாங்க. வந்த உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வர்றதை உணர்ந்துட்டு இடையில தான் போகக்கூடாது, நெட்டுக்க போகலாம், சப்புல குறுக்க தான் போகக்கூடாது. அப்படியே ரசூலுல்லாஹ் சபுகளை கிழித்து கொண்டு போகின்றார்கள். முதல் சபுக்கு போயிடறாங்க. அபூபக்கர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வரும்போது ரசூலுல்லாஹ் வர்றதை பார்த்துறாரு. பின்னாடி வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கையை காட்டி, இதெல்லாம் பஸ்ஸில் நடக்குது, தொழுகையில் அத்தனையும் நடக்குது, நில்லுங்க வேணாம்னு வாயால் சொல்லாம இப்படி கையை காட்டுறாங்க. அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹ் வந்த பிறகு நாளைக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் முன்னாடி விட்டு இவங்க வலது பக்கம் இருந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இருக்கையில் அமர வைக்கிறாங்க. தொழுகைக்குள்ளே நடக்க அத்தனையும். ரசூலுல்லாஹ் சத்தம் பண்ண முடியல. அல்லாஹ் அக்பர், இவர் அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா வலக்கல் ஹம்து, இன்னைக்கு மக்கள் எல்லாம் சொல்றாங்களே, இமாம் சொல்வதை எடுத்து சொல்றதுக்கு இதான் ஹதீஸ் ஆதாரம். இப்போ ரசூலுல்லாஹ் எந்த நிலையில இமாமத்தை செஞ்சுக்காங்க, எப்படிப்பட்ட உள்ளம். இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு தொழவே முடியல. ஒரு கட்டம் வருது, சரி திரையை விலைக்கு பார்க்குறாங்க. மக்கள் தொழுதாச்சா? தொழுதாச்சு. மக்கள் தொழுவதை பார்த்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இந்த சஹாபி சொல்றாரு, நபிகள் நாயகம் எங்களுடைய நாங்கள் தொழுகிறோம்னு தெரிஞ்ச உடனே மாமதர்னா மந்தரன் கான ஆஜபையிலை நாம் மஜிஹின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா, பெருமானாருடைய நாங்கள் தொழுகிறத பார்த்தோம் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே சிவந்து மகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் தொழுகிறாங்க வக்தில் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்படியே ஆனந்தம் அடைகிறாங்க. மரண தருவாயில் நடந்த இது ஒரு சம்பவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல பார்க்குறோம். சாகுற வரைக்கும் தொழுகை பெருமானார் உடலை உம்மத்துக்கு சொல்றாங்க. கடைசி மூச்சு சொன்ன விஷயம் 2. ரசூலுல்லாஹ்வுடைய மரண தருவாயில பெருமானார் ஆயிஷா அலி அவர்கள் பெருமானாரை பிடித்துக் கொண்டிருக்கும் போது மடியில கிடந்து சொன்ன செய்தி, அஸ்ஸலா 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 முழுங்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொன்று சொன்னாங்க, ஒமா மலக்கத் ஐமானுக்கும், அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள், அடிமை விடுதலை செய்யுங்கள் என்கிற செய்தியை இந்த உம்மத்துக்கு 2 சாசனம் செஞ்சாங்க. அடிமையே இருக்கக்கூடாது நினைச்சாங்க ரசூலுல்லாஹ். அதனால அதை மனிதனுக்கு அடிமை இல்லை என்பதை மரண சாசனமாக இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. இன்னொரு தொழுகை 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 சாவும் வரைக்கும் மூச்சு நிற்கிற வரைக்கும் தொழுகை. இப்படி ஒரு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு பார்க்க முடியுமா? வழிகாட்டிய நம்ம அப்படியா இருக்கு. நாடி நரம்பெல்லாம் தொழுகை நனைந்திருந்தால்தான் இந்த வார்த்தையை பேச இயலும். அப்போ இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சஹீஹ் புகாரில் இப்னு மாஜால இந்த செய்தியை பார்க்கலாம். மறுமை நாளில் முதல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகை. இன்னவலமா ஹாஸபில் அப்து பி ஸலாத்தி, ஒரு அடியான்கிட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை தான். தொழுகை சரியா இருந்தா ஃபஇன் ஸலஹத் ஃபக்கத் அஃப்லஹ் வ அன்ஜா, யார் தொழுகை சரியா இருக்கோ அவர் ஜெயிச்சார். தொழுகை வீணாய் போயிடுச்சு, ஃபசாதா இருந்தா, குழப்பமா இருந்தால், தொழுகை தெளிவில்லை என்றால் சொல்றாங்க அவன் நாசமடைந்தால் நஷ்டவாளியாகி விடுவான். அல்லாஹ் ஒன்று நோண்டி கையாப்பான். கொண்டாடி விஷயத்தில் எப்படி நடந்த, உமாவசத்தில் எப்படி நடந்த, நோன்பு எப்படி நடந்த, ஹலால் ஹராம் ஒன்று விட்டா எல்லாத்தையும் கையாப்பான். ஒன்றில் ஜெயிச்சிட்டோம், அங்கங்கே அப்படி எப்படி விட்டுருப்போம். நோம்புல அதில் கொண்டாடி பிள்ளைகிட்ட புருஷன் ஏதாவது மாறி மாறி நடந்திருப்பான். மனுஷன் தொழுக தெளிவாக இருக்கும், கூட பாஸ் போகிறான். முதல் விட்டு கிளியராக இருந்தா மனுஷங்கிற அடிப்படையில் தப்பு இருப்பான், கூட பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். முதல்ல சோழி முடிச்சு கேள்வி எல்லாம் கொக்கி போட்டு கேள்வி கேட்டான், எவரும் சொற்கம் போக இயலாது என்று பெருமானார் சொல்றாங்க. ஃபர்ல கொஞ்சம் அப்படி இருந்தா சுன்னத்து நஃபில்களை வச்சு அல்லாஹ் தூக்கி விட்டுருவான், பாஸ் பண்ணி விட்டுருவான். ஃபர்ல கொஞ்சம் கடை வச்சு நான் இப்படி இருந்து நம்ம செயல்போம். ஒரு தடவை வந்திருக்கான், சரி சுன்னத்தெல்லாம் பண்ணிருக்கான், தூக்கி போடுறான். ஃபர்லுக்கு போல நஃபில் தொழுதுருக்கான், தகஜத் தொழுதுருக்கான், தூக்கி போட்டு அந்த ஃபர்லினுடைய குழப்பத்தில் 1-2 விடுபட்டதை கூட மற்ற தொழுகைகளை கொண்டு பூர்த்தியை கம்ப்ளீட் பண்ணி சொல்றதுல தள்ளி விட்டுருவாங்க. எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க நல்லா இருக்கான், எவ்வளோ பெரிய அருளாளனாக இருக்கான், அன்பாளன், கருமையாளன் என்பதற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டு இந்த தொழுகை. இதை நாங்கள் புரியணும். தொழாதவருக்கு கடுமையான எச்சரிக்கலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இன்னும் 2வது எல்லா புகழும் இல்லாமல்ல அல்லாஹ் குறித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆட்சி அதிகாரத்தை எதுக்கணும்டா, தப்பு செய்யறாங்க. சவுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மன்னர் சல்மான் உலகத்தரமான குடியார கடையை ஒன்று திறந்து வச்சிருக்கான். சாராய கடை எப்படி தெரியுமா இருக்குது? அந்த சாராய உடைக்கிற கீ இருக்குல்ல, அது மாதிரி கடை பில்டிங் எப்படி கட்டியிருக்கான், 60 கோடி என்ன போட்டிருக்கான். உலகத்தில் நம்பவும் குடியார கடை எங்க? நபிகள் பெருமானார் வாழ்ந்த இடம். பெருமானார் பிரச்சாரம் செய்கிறார். சகாபாக்கள் எல்லாம் என்ன நிலைக்கு போகிறதுல மறுமை நாளுடைய அடையாளம் இது.
சவுதியில் செய்யக்கூடிய ஒன்று பதக்கத்துருக்கேன் நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்களாக இன்னும் சாராயத்தை ஓப்பன் டிக்ளர் கடையை நடு வீட்டில் வச்சாச்சு, நடு நாட்டில் வச்சாச்சு, தொடர்ந்து சாராயம் குடிக்கிறதுக்கு ஒரு பில்டிங் உலகத்தில் எவ்வளோ வச்சாங்க அப்படியே பாருங்கள். எவ்வளோ அமுக்கப்பட்ட அந்த சமூகம் இன்றைக்கு எவ்வளோ உடைச்சிக்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக வந்து கொண்டு இருக்கிறது. இதை சுதந்திரம் இன்னைக்கு பேச வேண்டாம். இஸ்லாத்துக்கு புறம்பாக இந்த சமூகம் இன்றைக்கு நகர்ந்து கொண்டு இருக்குது. பெருமானார் சொல்றாங்க, தொழுக இதெல்லாம் வச்சு இருக்க முடியாதான். மன்னர் சல்மான் தொழுவாத வரைக்கும் தொழாட்டத்தான் இருப்போம். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லு, விடு விடு, எச்சரிச்சு கொண்டே இரு. எப்போ சட்டையை பிடிக்கணுமா? ஒரு அரசனுடைய, மன்னனுடைய, பிரதமனுடைய, ஜனாதிபதியுடைய, ஆளுநருடைய சட்டையை எப்போ பிடிக்கணுமா? தொழுவையை நிப்பாட்டினான்னா உத்தராதியாக குழப்பம்டாங்க. ஒரு அரசை என்ன தப்புனாலும் ஜெயிக்கும், ஷிருக்கு குஃப்ரு விட்டுடக்கூடாது. தொழுகையை விட்டுட்டாலும் குஃப்ரின் அடையாளம் தாங்க சொல்லுவோம். காஃபிருக்கு முஸ்லிமுக்கு உள்ள வித்தியாசம் தர்க்கு ஸலா, தொழுகை விடுவதுதான். அப்போ ஒரு மன்னர் அரசன் தொழுகை விட்டாம்டா விடக்கூடாது, எதுக்கணும், அது வரைக்கும் எதுக்காம இருக்கணும். அரசன் எவ்வளோ தப்பு செஞ்சாலும் விட்டு கொடுத்துட்டு போங்க, பொறுமையா இருங்க. எங்க சண்டை போட சொல்றாங்க? தொழுகை அந்த அரசன் விட்டான், தொழலை அப்படின்னா குஃப்ரின் அடையாளம், விட்டுறாத. முதல்ல தொழுகை விடுவான், அப்புறம் நோன்பு விடுவான், அப்புறம் சக்காத்தை விடுவான், ஒன்னொன்னா விடுவான், இஸ்லாத்தை விட்டுருவான், முழு காட்டிலாக போறான், விடாத பிடிச்சிக்கு. இப்ப நிறுத்தலண்டா உன் தலைவன் உன்னை கெடுத்துருவான் என்று ரசூலுல்லாஹ் அடையாளமே எதை வச்சாங்க? ஆட்சி அதிகாரத்தை பிடுங்குவதற்கான அடையாளம், எச்சரிப்பதற்கான அடையாளம், எதிர்த்து போராடுவதற்கு அடையாளம். முஸ்லீம் ஆட்சியாக அரசாங்க மையத்தாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டிய இடம் தொழுகை. அந்த மன்னர் விட்டால் இந்த உம்மத்துக்கு சொன்ன உபதேசம் பெருமானார் சொல்றாங்க. அப்ப தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல வச்சு குஃப்ரை, சிற்கையும் தௌஹீதையும் பிரித்து பார்க்கிற இடத்துல இந்த தொழுகை வச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல இந்த அடையாளத்தை வரும்போது ஒரு மனிதன் தன்னுடைய ஈமான பாதுகாத்துக்கிறதுக்கு சில ஆடுகள், தொழுகையும் இபாதத்துக்கள் தான் அவனோட நிற்குமே தவிர சொத்து பத்து தென்காசி ஊரில் வச்சுக்கிற கெட்டின கடை, குடும்ப உறவுகள், நான் என்னோட பிறந்த அண்ணன் நிற்காதான். வறுமையுடைய பெரிய சொத்துல சொல்றாங்க, தொழுகையை கொண்டும் இபாதத்துக்களையும் பிரார்த்தனைகளையும் பெருமானார் பெரிய செல்வமாக சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். ஒரு மனிதன் குர்ஆனை படிச்சு, ஹதீஸை படிச்சு தொழாம தூங்கினோம்னா 2 பாறாங்களுக்கு இடையில் மண்டை நசுக்கப்படுவதாக கனவில் கண்டதாக சஹீஹ் புகாரில் பார்க்கிறோம். மறுமை நாளில் தௌஹீத் இருந்தாலும் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம் யாருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 தொழுகைகளை விடாமல் தொழுதுகளுக்கு தான். ஒன்று ஃபஜ்ர் சுபுஹ், இன்னொன்று அஸர். இந்த ஸலாத்துல் பர்தைன், யார் ஸலாத்துல் பர்தைனை பேணுகின்றாரோ மன் ஸல்லல் பர்தைனி தகலல் ஜன்னா, அவர் சோனம் சென்று விடுவார் என்று பெருமானார் சொல்றாங்க. அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கி சுபுஹ்லையும் அஸர்லையும் தான் இருக்குது. அப்போ தௌஹீத்வாதியாக இருந்தாலும் மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்றால், நிம்மதியாக நரகம் செல்லாமல் சோனம் செல்ல வேண்டும் என்றால் வெறும் தொழுகை மட்டும் போதாது. தொழுகை என்ற அமலும் நல்ல அறங்களும் தேவை. இல்லாமல் இறைவன் அப்படிப்பட்ட பாக்கியமுடையவளாக இபாதத்தோடு நம்முடைய வாழ்க்கை கழிந்து அதிலேயே மரணிக்கிற பாக்கியத்தை தருவானாக. வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.